சூர்யா வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எதிர வந்து மகா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் விட்டுறாரு. அதனால் வந்து மகா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க? என்னை பற்றி எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னை ஒய்ஃபாகவே இவ்வளோ வரைக்கும் கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ வரைக்கும் வந்து ஒய்ஃபை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன தான் உங்களுக்கு பிரச்சனைங்க? நான் அழகா இல்லையா? நான் நல்லா இல்லையா? ஏன் நான் எல்லாமே வீட்டு வேலை நல்லா செய்யலையா? உங்களை ஒய்ஃபாக வந்து எல்லா வேலையும் நான் பண்ணிட்டு தானே இருக்கேன். இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துட்டுருக்கேன். இவ்வளவும் பண்ணி கூட எப்போ பார்த்தாலும் என்னை வந்து ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்க? ஏன் என்னை ஒய்ஃபாகவே ஏற்றுக்க மாட்டீங்களா? கடைசி வரைக்கும் நான் இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து சூர்யாவுக்கு செமையாக கோவம் வந்தது. என்ன தான் நினச்சிட்டு இருக்கோம் மனசில், என்கிட்ட ஏன் இப்படி பிரச்சனை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் தாங்க பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் கூட சரியே இல்லை. அதெல்லாம் பொண்டாட்டி உங்களுக்கு மதிக்க கூட தெரியல. எப்போ தான் வந்து நீங்கள் மனசு மாறுவீங்கன்னு எவ்வளோ நாள் நான் காத்துட்ருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து சூர்யா சொல்கிறார், இப்போ என்ன உனக்கு நான் ஏன் உன்னை பொண்டாட்டியே ஏற்றுக்கலன்னு தெரியணும் அவ்வளோ தானே அப்படின்னு. ஆமாம் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொன்னால் அப்போ அமைதியாயிடுவேல. ஆமாம் முதல்ல சொல்லுங்கள் அப்புறம் அமைதியாக அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்றாங்க. சரி ஓகே பாயிண்ட் 1 அப்படி சொல்லிட்டு ஒரு போர்டு எடுத்து வந்து எழுதுறாரு. உடனே வந்து என்ன நீங்கள் எழுதுறீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. இதைத்தான் நான் எழுதுறேன் அப்படி சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். எந்த பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறேன். நான் சொல்கிறதுக்கு பதில் நீ பேசிகிட்டே இருக்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுதான் பாயிண்ட் 1 அப்படி சொல்லிட்டு எழுதுறாரு. உடனே வந்து என்னங்க இது அநியாயமாக இருக்குது. நீங்கள் பேசுறதுக்கு பதில் பேசக்கூடாதா? அப்போ அது ஒரு குறையாக எழுதுவீங்களா அப்படின்னா, இதுதான் எனக்கு பிரச்சனை. உன்னை ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறப்பாரு. இதுதான் எனக்கு பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் வந்து ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறது. நீ தான் பெரிய ஆளுன்ற போது மற்றவங்களாம் சின்ன ஆளுன்ற மாதிரியும் உனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரியும் ஓவராக சீன் போடுறது. இதுதான் 2வது பிரச்சனை அப்படி சொல்லிட்டு எழுதுறாரு. உடனே வந்து என்னங்க நீங்கள் ஃபஸ்ட்டும் கரெக்டு 2வதும் கரெக்டுன்றீங்க. 2ம் ஒன்று தானேங்க, அது கூடவா தெரியல உங்களுக்கு அப்படின்னோடனே என்ன தான் நினச்சிட்ருக்க? சும்மா வந்து ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே இருக்க, பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்க. என்ன நினச்சிட்ருக்க மனசில்? இஷ்டத்துக்கு பிரச்சனை பண்ணுவியா நீ அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கூட சரியில்லை. 2 ஒரே வாதம் எழுதி வச்சுருக்கீங்க. இதில் 2 வேறு கரெக்டுன்னு வேறு சொல்கிறீங்க. சரி அதை விட்டுருங்க. இப்போ 3வது பிரச்சனை என்ன? எழுதுங்க அதான் எழுதிட்டே போகிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இரு நான் எழுதுறேன் அப்படி சொல்லிட்டு எழுதுறாரு. இப்போ நீ பேசுகிற பாரு, அதுதான் 3வது பிரச்சனை. நான் என்ன பேசினேன்? வேற என்ன பேசினேன்? மரியாதையே இல்லாமல் கொஞ்சம் கூட யாரையும் மதிக்காமல் பேசுகிற பாரு. நான் என்னங்க மதிக்காமல் பேசினேன்? இப்போ நான் பேசுனதுக்கு பதில் சொன்னேன் அவ்வளோதானே. அது உங்களுக்கு மரியாதை இல்லாமல் தோணுதா? ஏங்க நீங்கள் எழுதின 3மே ஒரே மாதிரி தான் வருது, புரியுதா? இதில் தனித்தனியாக வேறு எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னோடனே உடனே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. நான் எழுதுறது தப்புன்றியா? ஆமாங்க, நீங்கள் என்னங்க 3 ஒரே மாதிரி எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் மரியாதை தரலன்றீங்க. அதுக்கப்புறம் வந்து இப்படி பேசுகிறேன். சரிங்க விடுங்கங்க, 3 எழுதிட்டிங்களா? இப்போ 4வது ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்களா? மொத்தம் 4 தானே சொன்னீங்க. 4வது என்ன? கடைசி என்ன? அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னோடனே உடனே யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? தெரியலையா? பின்ன குறை இருந்தால் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னாங்க. எனக்கு நல்லா தெரியுது, இரு எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4வது பிரச்சனை எழுதுறாரு. இங்கே பார், நீ தான் பிரச்சனை. நான் என்ன பண்ணேன்? இங்கே பார், நீ போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னமோ வந்து இந்த கிராமத்துலலாம் போடுவாங்களா அந்த மாதிரி புடவையும் ஜாக்கெட்டும் போட்டு அப்படியே வர பின்ன என்னங்க போடுவாங்க? உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் என்ன போடுறாங்க? அதனை போடுறாங்க. ஆனால் என் ஒய்ஃப் இப்படி தான் இருக்கணும்னு எனக்கு வந்து என்ன இருக்கும்ல, என் ஒய்ஃப் எப்படி இருக்கணும் தெரியுமா? மாடலாக இருக்கணும், நல்லா சூப்பராக ட்ரெஸ் பண்ணணும். அந்த ட்ரெஸ் வந்து மற்றவங்களுக்கு பார்த்தா அப்படியே வந்து பார்க்கும்போது வந்து சூர்யா சாரோட ஒய்ஃபு அப்படின்னு 4 பேர் சொல்லணும். அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். ஸ்லிப்பர் பார்த்தியா ஒரு ஸ்லிப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தேஞ்சு போயிருக்கு. இப்படிப்பட்ட ஸ்லிப்பரை போடுவாங்க. ஒரு ஸ்டைலிஷாக ஸ்லிப்பர் போட கற்றுக்கோ. முடி பற்றியா தலைமுடியை பின்னி ஜடை போட்டிருக்க. முடிய ஸ்டைலிஷாக எப்படி விட்டு வராங்க தெரியுமா? இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் வந்து அவ்வளோ சூப்பராக ஸ்டேட்டஸாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஒன்னமாலாம் இருக்கவே முடியும். எனக்கு ஒய்ஃப் ஆகிற தகுதி உனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படியே வந்து அதிர்ச்சியாக நிற்கிறாங்க நம்ம மகா. இதோட முடியுது.